பேர்லாம் வாங்கிக்காதமா. எல்லாம் நம்மகிட்ட சுத்தமாக பால் இருக்கு பத்தியா, வாங்கி உரைக்கி ஊற்று, நல்லா இருக்கும். இல்லை நாளைக்கு என்கிட்ட கூட மோர் இருக்கும், வேணா கொண்டு வந்து தரேன். ஐயோ இருக்கட்டும்க்கா, நான் இன்றைக்கி உர ஊற்ற தான் போகிறேன், நாளைக்கு ஒன்றும் வேணாம். சரி சரி. அப்புறம் பால் விலை 2 ரூபா கூட்டியிருக்கேன். இனிமேல் 27 ரூபா பால் இல்லை, 29. சரியா? 1/2 லிட்டரு. ஏக்கா இப்போ எனக்கு ஏற்றுனீங்க, ஒரு 4 மாதம் கூட இல்லையே. என்ன மளிகா பண்ணுறது, நானும் விலையேற்றக்கூடாதுன்னு தான் பார்க்குறேன். இந்த தீவன கடைக்காரெல்லாம் தீவனத்தை விலையேற்றிட்டான். இதை பற்றியா இந்த வக்கி கட்டு மழை காலம் வரையா ரேட்டு குறைய மாட்டேங்குது. 300 350ன்னு போயிட்டுருக்கு. மாட்டுக்கு தீனி வச்சா தானே பால் கறக்கும். அப்போ நான் எப்படி பண்ணுறது? உங்கள்கிட்ட காசை வாங்கி தான் நான் வைக்கல வாங்க முடியும். ஏன் பழப்ப அப்படி ஓடுது. நீ ஒன்று அக்கா அதிகமாக சொல்கிறாளே நினச்சிக்காத. இல்லை இல்லைக்கா, எல்லாம் தெரியாதான் இருக்கும். அதான் நம்ம மல்லிகாங்கிறது. மற்ற எவ்வளவு இருந்தாலும் என்ன ஏது எதுக்கு ரொம்ப நேரம் கேள்வி கேட்டு உயிர் எடுப்பாளுங்க. நீ 2 ரூபா கூடனோடனே உடனே ஓகேன்ட்ட பற்றியா, அதான் மல்லிகா. ஏக்கா கொஞ்சம் குறைச்சிக்காம ஒரு கொத்தமல்லி இருந்தால் கொடுங்கக்கா. வீட்டில் சமையலுக்கு வேணும், கடைக்கு போடும். இல்லைன்னா உங்கள் தோட்டத்தில் இம்பிட்டு காய்கறி இருக்குல்ல, கொஞ்சமாக கொத்தமல்லி மட்டும் கொடுங்க. கொத்தமல்லியா? அதுக்கு என்ன, தாராளமாக தரேன். ஏக்கா ஒரு கொத்து போதும். வர மல்லிகா. இந்தம்மா கொத்தமல்லி. சரி பரவாயில்லையே, இந்த கடை கொஞ்சோண்டு கொத்தமல்லி கேட்டோம், நல்லா நிறையாவே கொடுத்துருக்காங்க. நம்ம தான் தெரியாமல் இந்த கடை தப்பாக நினச்சிட்டோம். ஏக்கா அப்போ வரட்டுமா? சரிம்மா. இன்னைக்கு அப்போ உன் கணக்கில் 29 ஒரு 5 34 ரூபா எழுதிக்கிறேன். ஏக்கா நீங்கள் பால் 29 ரூபா தானே சொன்னீங்க, இப்போ திடீர்னு 34 ரூபா சொல்கிறீங்க? மல்லிகா பால் 29 ரூபா தாம்மா, இப்போ கொத்தமல்லி ஒரு 5 ரூபாய்க்கு கொடுத்துருக்கனே, மொத்தம் 34 ரூபா. கணக்கு சரிதானே? சரிதான்க்கா, சரிதான் சரிதான். அதான் மல்லிகாங்கிறது. சரிம்மா நீ போயிட்டு வா, நான் கணக்கு எழுதிக்கிறேன். அப்பா இந்த அக்கா எச்சகையில காக்கா கூட ஓட்டாது போல, இதுகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் பார்க்கணும். கடைக்கு போயிருந்தா இன்னும் கொஞ்சம் சேர்த்தே கொத்தமல்லி கொடுத்துருப்பேன் 5 ரூபாய்க்கு. இந்த அக்கா என்னன்னா 2 ரூபா கொத்தமல்லி கொடுத்துட்டு 5 ரூபாங்குது. இஞ்சி சும் சக்கச்சும் சும் சக்கச்சும் மஞ்ச சேவ பலகா சும் சக்கச்சும் சும் சக்கச்சும் மறக்க மனம் கூடுதில்லையே. அப்படி போடு. சித்தி வெங்காயம் இந்த கலையெல்லாம் அரைஞ்சது போதுமா பாருங்க. போதும் திவ்யா பாப்பா, கொடு கொடு, இதுவே போதும். 10 இட்லி தானே இருக்கு, சட்டுப்புட்டுன்னு செய்கிறேன் பாரு சித்தி. சித்தி சீக்கிரம் சித்தி, எனக்கு ஆசையாக இருக்கு. ஆமாம் சித்தி எனக்கு தான். இதுக்கு முன்னாடி நான் கொத்து முட்டை இட்லி சாப்பிட்டதே இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன். கிளைமேட் வேறு நல்லா இருக்கா, சிறு சிலுன்னு காற்றடிக்குது. இதில் நீங்கள் செஞ்சு தரதை சாப்பிட்டோன்னு வைங்க, சூப்பராக இருக்கும். அதுக்கு அந்த இட்லியும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிட்டு போட்டு வைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். சரி சித்தி, அதையும் அப்படியே குட்டி குட்டியாக கட் பண்ணிடுறேன். கட் பண்ணக்கூடாது, அப்படியே நல்லா உதுத்து விடணும். சித்தி அவளுக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அப்போ சரி அப்போ சரி. என்ன கழுத கிடைக்குது? ஐயோ நீங்களா? என்ன ரொம்ப நேரம் பேச்சு சத்தம் தான் கேட்குது, சமையல் வாசம் ஒன்றும் வரலையே. இப்போ இப்போ வந்து கடாயே சூடாகுது, இனிமே தான் செய்யணும். சீக்கிரம் சட்டு புட்டுங்க. மல்லிகா பாலை வாங்கிட்டு வந்துடுவா. காஃபி சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை சாப்பிட்டுட்டு தான் காஃபியை குடிக்கணும், தெரியுமில்ல? தெரியும் தெரியும். பிள்ளைகளோட பேசிகிட்டு இருக்காம வேலையை சட்டு புட்டுன்னு பாரு. அட்டி நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, இன்னைக்கு சூப்பராக வரும் டிஷ்ஷு. ஆமாம் சித்தி இன்னைக்கு கலக்கிடுவாங்க, கலக்கி இன்னைக்கு டிஷ்ஷு சூப்பராக வரும்னு எனக்கு தெரியும். உங்கள் சித்தி செய்கிறதுனால இல்லை, என் பேத்திங்க 2 பேர் கூட இருக்கீங்கல்ல, அப்போ நல்லா தான் வரும். கிளவி சொன்னது சாப்பிட்ட கூட நம்மள போகலாது. சீக்கிரம் ஆகட்டும். வேடா சாயங்காலம் ஆனாலும் இந்த சொம்ப தூக்கிட்டு பால் வாங்க போகிறது எம்பிட்டு பெரிய வேலையாக இருக்குது. சார் இந்த பாட்டு டேரெக்டாக பாலுக்கு பதில் காஃபியை போட்டு கொடுத்துடலாம். இதை கொண்டு போய் அடுப்பில் வச்சு பொங்க விட்டு காஃபி தூளை போட்டு சர்க்கரையை போட்டு சச்ச எம்பிட்டு வேலை. என்னடா இது, ஏதோ ஒரு நல்ல வாசம் வருது. அதுவும் நம்ம உமா வீட்டிலேருந்து தான் வர மாதிரி இருக்கு. ஆஹா, உள்ள என்னமோ சமைக்கிறாளுங்க. நம்ம எப்படி இப்போ உள்ள போறது? வாசம் நல்லா கமகமன்னு வருது. அட நாலுமுடி, ஐயோ அம்மா நான் இல்லை. என்னாச்சு, நானா கூப்பிட்டேன். வாசல்ல நின்று என்ன எட்டி பார்த்துட்டு இருக்கவ உள்ள வரது. நீக்க ஒண்ணும் இல்லக்கா, பால் வாங்கலான்னு அப்படியே போயிட்டு இருந்தேன். சரி ஏதோ வாசம் வருதா, அதான் என்னன்னு பார்த்தேன். அப்படியா? அது ஒன்றும் இல்லை, நம்ம உமா தான் நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் ஏதோ முட்டையில் இட்லி வச்சு ஏதோ செஞ்சு தரேன்னா அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் தான் பாலை வாங்கிட்டு கொத்தமல்லி தலை கொஞ்சம் கேட்டா, அதான் அக்கா வீட்லேயும் வாங்கிட்டு வரேன், வேற ஒன்றும் இல்லை. ஓ அப்படியா,
நான் இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு விஷயத்த சாப்பிட்டதே இல்லையே. நானும் தாண்டி என்னமோ செய்யறா புதுசா. கடல சுட்ட இட்லி இருக்குன்னே, முட்டை இருக்குன்னே, சரி நான் ஒரு டிஷ் செய்யறேன்டா. சரி செய்யட்டும், என்னமோ பண்ணிட்டோன்னு விட்டுட்டேன். நமக்கு ஒரு வேலை மிச்சம் பாரு. போய் காஃபி வச்சா மட்டும் போதும். ஆமாக்கா ஆமாக்கா. சரி சரி, நீங்களாம் போய் சாப்பிடுங்க. எனக்கு கொடுத்து வைக்கல, அம்பிட்டுதான். ஏன்டி எப்படி சொல்ற? ஒரு எட்டு உள்ள வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு போ. இல்லக்கா இருக்கட்டும். அடி அக்கா தான் இப்படி தூரம் சொல்றேல, வா ஒரு வயசு சாப்பிட்டுட்டு காப்பி தண்ணி குடிச்சிட்டு போ. அக்கா நெசமாவா? நெசம் தாண்டி, வா முதல்ல. சரிக்கா, அக்கானா அக்கா தான். நான் முன்ன போறேன், சீக்கிரம் வா. காப்பி போட்டு வைங்க வாரேன். நல்ல வேலை, காப்பி போட்டு குடிக்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு பால் செலவு மிச்சம். இங்கேயே காஃபியை குடிச்சிட்டு அந்த மனுஷனுக்கும் ஒரு டம்ளர்ல வாங்கிட்டு போயிடணும். புதுசா வேற இந்த கொத்து இட்லி முட்டை இட்லின்னு ஏதோ செய்யறாளா இந்த உமா, அதையும் ஒரு போய் டேஸ்ட் பார்த்துட்டு போயிடணும். சித்தி வாசம் அட்டகாசமா இருக்கு. வாசம் மட்டும் இல்ல, டேஸ்ட் சும்மா சூப்பரா இருக்கும். அம்பிட்டு தான் டிஷ் ரெடி. ஏண்டி டிஷ் ரெடியா? அக்கா ரெடி. நீங்க கொத்தமல்லியை கொடுத்து தூவி இறங்கிடுவேன். இந்த அப்படி உனக்கு சரமா வைக்க கூடாதுன்னா காம்பெல்லாம் கிள்ளி அழகா இலையை மட்டும் எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த அப்படி தேங்க்ஸுக்கா. சரி சரி, எல்லாரும் காலுக்கு ஒரு தட்டில் போட்டு கொடு. நான் போய் காப்பி வச்சு எடுத்துட்டு வரேன். சரி சரி போங்க. அவ்வளோதான், முட்டை இட்லி ரெடி. வை அவ்வளோதான். இப்போ அப்படியே பிளேட் எடுத்து வச்சு தித்தி தரேன், எல்லாரும் சாப்பிடுங்க. என்ன ரெடியா? ரெடி சார், இந்தாங்க. கொடு. நான் போய் அங்கே உட்காந்து சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். உமா ஐயே, 4 முடி. இவன் எங்க இங்கே வந்தா? கழுகுக்கு மூக்கு வைக்கிற மாதிரி இவளுக்கு வேர்த்துருது. வீட்டில் ஒரு நல்லது கெட்டது செஞ்சு சாப்பிட முடியல, வந்துடுறான். என்ன உமா, வீட்டில் ஏதோ டிஷ் செய்யறியா? அப்படிலாம் இல்லையே, வாசம் வாய்ச்சல் வரைக்கும் வருது. அதுவெல்லாம் ஒன்றும் இல்லை, காலைல சுட்டு இருந்து மீஞ்சு போச்சு, அதான் சட்டியில் போட்டு எடுத்து கொடுக்குறேன், அம்பிட்டு தான். சித்தி, இது முட்டை இட்லி தானே? என்னது முட்டையை இட்லியில் போட்டு பண்ணுறதா? நான் சாப்பிட்டதே இல்லையா உமா? அப்படியா? நான் போய் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன், நீ வேணா வீட்டில் போய் பண்ணிப்பாரு. அது எதுக்கு நான் போய் தனியாக பண்ணிக்கிட்டு? அதான் நீங்கள் பண்ணியிருக்கல, எனக்கும் போட்டு கொடு, நானே சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். 4 முடி கிளம்ப மாட்டா போலயே இன்னைக்கு சாப்பிடாம. இவ வீட்டுக்கு போனால் ஒரு சொம்பு தண்ணி தர மாட்டா. இங்கே வர்றப்பெல்லாம் வந்து இப்படி நல்லா சாப்பிட்டுட்டு போகிறான். வசந்தி ஏன் நிற்கிற? உட்காரு. இருக்கட்டும்க்கா. உமா அவளுக்கும் ஒரு தட்டில் முட்டை எடுத்து வச்சு கொடு. இல்லை இந்த அக்காவால். இந்த 4 முடி சாப்பிடு. எல்லாம் சாப்பிட்டுருங்க, காஃபி எடுத்துட்டு வரேன். நீ ஒரு போய் சாப்பிடு. சரிக்கா. அப்பாடா, ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸும் ஆச்சு, காஃபியும் ஆச்சு. காஃபி போடுற வேலை மிச்சம்.